வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சமூக வலைதளத்தில் ஒரு சில டிஎம்கே சப்போர்ட்டர்ஸு, ப்ரோ டிஎம்கே பத்திரிகையாளர்கள்லாம் என்ன பதிவு போட்டுக்கிருக்காங்க தெரியுமா? உதாரணத்துக்கு கோட்டீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, அண்ணாமலை தான் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக மறுபடியும் வரணும், அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக வந்தால் தான் டிவிகே ஆட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு பேசியிருக்காரு. ஒரு டிஎம்கே சப்போர்ட்டர் என்ன பதிவு போட்டிருக்காரு? டிவிகேவை அலற விட அண்ணாமலை மறுபடியும் பாஜக மாநில தலைவராக சார்ஜ் எடுத்துக்க போறாரு அப்படின்னு டிஎம்கே சப்போர்ட்டர் பதிவு போட்டிருக்காரு. திடீர்னு தமிழக பாஜக மேல இவங்களுக்கு என்ன அக்கறை? அண்ணாமலை மாநில தலைவராக ஏன் இவங்க துடிக்கிறாங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தப்ப டிஎம்கேவை துவம்சம் பண்ணாரு. டிஎம்கே ஆட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் அப்படி எக்ஸ்போஸ் பண்ணாரு. எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை மூலமாகவும் டிஎம்கே ஃபைல்ஸ் மூலமாகவும் எக்ஸ்போஸ் பண்ணார். இதில் மக்களுக்கு டிஎம்கே மேலே ஒரு பெரிய வெறுப்பு வந்துச்சு, பயங்கரமாக ஆன்டி இன்கம்பன்சி உருவானுச்சு. அதை தமிழக பாஜக ப்ராப்பராக அறுவடை பண்ணலை. ஏன் பண்ணலை? மாநில தலைவராக அண்ணாமலையே கண்டினியூ ஆகியிருந்தால் டெஃபினட்டாக தமிழக பாஜக டிஎம்கே ஆட்சி மீதான மக்களுடைய வெறுப்பை வாக்குகளை அறுவடை பண்ணியிருக்க முடியும். பாஜக மேலிடம் ஒரு பெரிய தப்பு பண்ணாங்க, அண்ணாமலையை மாற்றிட்டு நயினாரை உள்ளே கொண்டு வந்தாங்க. அதனால் வாக்குகளாக அது அறுவடை ஆகலை. அண்ணாமலை கஷ்டப்பட்டு உழைச்சதை தமிழக பாஜக அறுவடை செய்ய முடியாமல் போணுச்சு, டிவிக்கு அறுவடை செஞ்சாங்க. விஜய் இருக்கார்ல, அவர் அண்ணாமலை லாஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கஷ்டப்பட்டு மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணி திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரிய அலையை கொண்டு வந்தார். அதை டிவிக்கு ஈஸியாக அறுவடை பண்ணிக்கிட்டாங்க. இதே ரூட்டை டிஎம்கே ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்க போல. இப்போ அண்ணாமலையை மறுபடியும் மாநில தலைவராக உள்ளே கொண்டு வந்து அவர் பயங்கரமாக டிவிகே கவர்மெண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுவார். டிவிகே கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு பெரிய அலை வீசும். கரெக்டாக தேர்தலுக்கு முன்னாடி, ஏன்னா ஒரு டேர்மில் பாஜக மாநில தலைவர் பதவி 3 வருஷம், 3 வருஷம் முடிஞ்சோடனே அண்ணாமலையை மாற்றிட்டு நயினார் மாதிரியான வேற யாரையாவது மாநில தலைவராக போட்டால், இப்போ அண்ணாமலை கஷ்டப்பட்டு உழைக்கிறது உதயநிதி அறுவடை பண்ணிக்கலாம்ல, அதுக்கு பிளான் பண்ணுறாங்க போல. அதுக்கு அண்ணாமலை இடம் கொடுத்துடக்கூடாது. அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக மறுபடியும் பொறுப்பேற்கிறாரு அப்படின்னா இந்த வாட்டி அவருடைய உழைப்பு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அண்ணாமலை கஷ்டப்பட்டு உழைத்து டிவிக்கு ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரிய அலைய மக்கள் மத்தியில் கொண்டு வந்தார்னா அதை உதயநிதி அறுவடை பண்ணிடக்கூடாது. அதற்கான வாய்ப்பை தமிழக பாஜக உருவாக்கிடவே கூடாது. என்ன பண்ணணும்? 2 டேர்ம் அப்படிங்கிறது மஸ்ட்டு. ஒன்று பொறுப்பேற்கிறாருன்னா 2 டேர்மு டெஃபினட்டாக அண்ணாமலை தான் மாநில தலைவராக இருக்கணும். அப்போ தான் இந்த 3 வருஷம் அண்ணாமலை போடக்கூடிய எஃபர்ட்டெல்லாம் தமிழக பாஜகவுக்கு ஓட்ட அறுவடை ஆகும். 3 வருஷத்தில் அவரை மாற்றிட்டு நயினார் மாதிரி வேற யாரையாவது டம்மியான நபர்களை கொண்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா 3 வருஷம் டிவிக்கு ஆட்சிக்கு எதிராக உருவாகக்கூடிய அந்த அலை டிஎம்கேக்கு தான் ஃபேவராக போகும். டிஎம்கே அறுவடை பண்ணுவாங்க. 2026 டிவிக்கு அறுவடை பண்ணாங்கல்ல, அண்ணாமலை கஷ்டப்பட்டு உழைச்சதை, எஃபர்ட் போட்டதை, அது மாதிரி 2031 டிஎம்கே அறுவடை பண்ணுவாங்க. அந்த வாய்ப்பை மட்டும் பாஜக மேலிடம் உருவாக்கிடவே கூடாது. ஒன்று மாநில தலைவராக போட்டிங்கன்னா 2 டேர்ம் மஸ்ட்டு, அதில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அண்ணாமலை அப்படின்னு ஃபீட்பேக்ஸ் வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.